இந்த கேள்வியை நான் கேட்கும்போது பலர் சொல்லுவாங்க, வாழ்க்கை முழுக்க நான் தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், எப்படி குடிக்கணும்னு எனக்கு தெரியாதா? ஏம்மா நம்மெல்லாம் போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ வருஷமே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இப்போ போய் கேட்குறீங்க. சாதாரணமாக எண்ணெயில் போட்டு பொரித்து அதனுடைய இயல்புத்தன்மையை மாற்றி சத்துக்களை சாகடித்து. ஐயா, இப்பொழுது நெருப்பு இல்லாமல் சமைப்பது, உணவை சமைப்பது எப்படி? நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், ஃபயர்லெஸ் குக்கிங் அப்படின்ட்டு. 2015 அமெரிக்கா போயிருந்தப்போ அங்கே 10 இடங்களில் மீட்டிங் நடத்தினா 2 இடங்களில் நெருப்பு இல்லாமல் தயார் பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுத்தோம். 1997 நாங்கள் இந்த நெருப்பு இல்லாமல் தயாரிக்கிறதுக்கான பயிற்சிகளை நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து கொடுத்துட்ருக்கோம். நெருப்பு இல்லாமல் சமைக்கிறது அப்படின்னா நம்முடைய டேஸ்ட்டுக்காக சமைக்கிறோம். பட் அது இயற்கை மருந்து அல்ல, இயற்கை உணவு அல்ல. இயற்கை உணவு அப்படின்னா நம்ம தேங்காயை சாப்பிட்றோம், அது இயற்கை உணவு. பழங்களை சாப்பிட்றோம், இயற்கை உணவு. அப்போ கொட்டைகள் இருக்குது, கடித்து சாப்பிட்லாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி பால் மாதிரி சாப்பிட்லாம். அப்போ இந்த உணவுகளை எது கொடுக்குறோம்னா, நெருப்பு இல்லாமல் இட்லி, வடை, இனிப்பு பொங்கல், காரப்பொங்கல், சைவ பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, பல விதமான புலவு, வடை, பாயசம், பப்ஸு, கட்லெட்டு, என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். நம்ம இது எல்லாமே தயாரிக்கிறதுக்கு எது கொடுக்குறோமோ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த டேஸ்ட்டுக்கு. சாதாரணமாக எண்ணெயில் போட்டு பொரித்து அதனுடைய இயல்புத்தன்மையை மாற்றி சத்துக்களை சாகடித்து இந்த நாக்கு டேஸ்ட்டுக்காக கொடுக்குறத தவிர்ப்பதற்கு இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்குறோம், நிறைய சொல்லி கொடுக்குறோம். வேணுங்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். எங்களுடைய நோக்கம் என்னென்னா, குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் சீக்கிரமாக குணமாயிடும். அற்புதம் ஐயா. ஐயா, இப்போ சாப்பாடு, உணவு, அதை எப்படி சாப்பிடுவது? ஏம்மா நம்மெல்லாம் போகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, எவ்வளோ வருஷமே சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இப்போ போய் கேட்குறீங்க. பட் உண்மைதான், நீங்கள் நிறைய பேர் தெரியாமல் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெரும்பாலான நாடுகளில், வெளிநாடுகளில், நம்ம நாட்டில், எல்லா நாடுகளிலுமே என்ன பண்ணுறோம், சாப்பிட்றதுன்னா அதுக்கு ஒரு டேபிள் செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கு பேர் டைனிங் டேபிள் அப்படின்னு சொல்கிறோம். சேர் வச்சுருக்கோம், சேர்லேருந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிடும்போது என்ன பண்ணுறோம், ஃபோன் பேசுகிறோம், எதையாச்சும் யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறோம், எதுக்கால இருக்கிறவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறோம், இல்லை புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கிறோம், இல்லை டிவி பார்க்குறோம், ஃபோன் பார்க்குறோம், இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதனால் நம்முடைய முழுமையான கவனம் சாப்பாட்டில் போகிறதில்ல. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒர்க் வைல் யூ ஒர்க், ப்ளே வைல் யூ ப்ளே, ஈட் வைல் யூ ஈட் அப்படின்ட்டு. சாப்பிடும்போது நம்ம என்னென்னா, நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு சாப்பிடும்போதும், சாப்பிடுவதற்கு முன்னால் ஒரு மந்திரம், நான் ஹிம்ஸ் மந்திரம்னு ஒன்று இருக்குது, அதை சொல்கிறோம். இந்த சாப்பாடு என்னுடைய உடலுக்கு ஏற்றதாக அமைந்து என்னுடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்து எதிர்கால வாழ்க்கையும் அமைதியாக ஆரோக்கியமாக அமையணும்னு ஒரு வேர்டிங்ஸ் போட்டு வச்சுருக்குறோம். இதை சொல்லிட்டு சாப்பிடும்போது வாயில் போட்டு நிலத்தில் உட்காந்து சமணம் போட்டு உட்காந்து ரொம்ப பக்தியோடு அந்த உணவை பயிரிட்டவர்கள், விளை பொருளாக கொண்டு வந்து விற்றவர்கள், வாங்கிட்டு வந்தவங்க, நம்ம வீட்டில் சமைச்சு கொடுத்தவங்க, இல்லைன்னா ஹோட்டலில் சமைச்சவங்க, எல்லாத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிவிட்டு, இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம வாயில் போட்டு உதடுகளை மூடி கண்களை மூடி நன்றாக அப்படியே சுவைத்து ஒரு நிமிடம் அதிகபட்சமாக அல்லது குறைந்தபட்சம் ஒரு 20 வினாடிகளாவது உமிழ்நீரோடு சேர்த்து மென்று கொஞ்சம் கூலாக்கி அதை முழுங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதில் உருவாகிற ரத்தத்துக்கு ஈடுன்னு எதுவுமே கிடையாது. ஹீமோகுளோபின் ஃபுல்லாயிரும். சிவப்பணுக்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கிடைக்கும். அதுதான் உண்ணுகின்ற முறை. உண்ணும்போது இடையில தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிச்சிங்க அப்படின்னு நம்ம வயிற்றுக்குள்ளே இந்த உணவை ஜீரணம் பண்ணுறதுக்காக இருக்கின்ற ஜீரண நொதிகள், என்சைம்ஸ், இதெல்லாம் என்னாக நீர்த்து போயிடும், சரியாக ஜீரணமாகாது. அதனால் நமக்கு சரியாக ரத்தம் தரமானதாக இருக்காது. அதனால் நமக்கு இன்சுலின் சரியாக சுரக்காது. இதனாலேயே பலருக்கு சக்கரை வியாதி வருதுன்னு சொல்கிறாங்க. உண்மை ஐயா, நீ சொல்கிறதுல பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு அதில் ஒரு சின்ன கேள்வி. இப்பொழுது சயின்டிஃபிக்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, சம்மணம் போட்டு சாப்பிட்றோம் அப்படின்னாக்கா இலை கீழே இருக்கும்பொழுது நம்ம இப்படி தான் எடுத்து சாப்பிடுவோம். சயின்டிஃபிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பாடை தேடி நம்ம கீழே போகக்கூடாதான், சாப்பாடை மேலே கொண்டு வரணும் அப்படின்ட்டு. சோறு வகையில் நம்ம பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே பாதி கீழே வந்துடும் இலைக்கு. ஸோ இது இப்படி எந்த முறை சரியான முறை? சாப்பிடும்போது எப்போவுமே குனிஞ்சு தான் சாப்பிடணும், அதுதான் சரியான முறை. நம்ம வீடுகளில் உங்கள் தாத்தா பாட்டி, அவங்களோட அப்பா அம்மா யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு பாருங்கள், நின்றுக்கிட்டு சாப்பிட மாட்டாங்க. ஆமாம், உட்காந்துக்கிட்டு தான் சாப்பிடுவாங்க, கீழே உட்காந்து தான் சாப்பிடுவாங்க.
அந்த மாதிரி இருந்த காலத்தில் அவர்கள் ஆரோக்கியமாக வந்தாங்க. ஏன் அப்படின்னா சம்மணம் போட்டு உட்காரும்போது நம்ம 2 குதிகால் இருக்குது இல்லையா, அது வந்து நமக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கும். அந்த அளவுக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம குனிஞ்சு சாப்பிட்ணுங்கிறது. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, உணவு அரை வயிறு, தண்ணீர் அரை வயிறு, அரை மணி நேரம் கழித்து, கால் வயிறு அரை மணி நேரம் கழித்து குடிக்கணும், காற்று கால் வயிறு அப்படியே விட்டணும் உள்ளே அரைக்கிறதுக்குன்னு. நம்ம டேபிள் மேலே உட்காந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, குனிய போகிறதில்ல. ருசியாக இருந்ததுன்னா நம்ம அறியாமல் 4 இட்லி சாப்பிட்ருவோம், 2 வடைக்கு 4 வடை சாப்பிட்ருவோம், வயிறு ஃபுல்லாயிரும். அப்போ அங்கே அரைக்கிறது நடக்காது, காற்று இருக்காது. இப்படி சாப்பிடக்கூடாது, குனிஞ்சு தான் சாப்பிட்ணும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஆரோக்கியமான உணவு உண்ணும் முறை. உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் வந்து எப்படின்னா, தாத்தா பாட்டி காலத்துலலாம் களி சாப்பிடுவாங்க, தினமும் சாப்பிடுவாங்களாம், சர்க்கரை வெளி கிழங்கு இந்த மாதிரி சாப்பாடு. வேலைக்கு போகும்பொழுது எஸ்டேட்டில் மரம் வெட்டுற வேலை, அவங்களாம் வந்து உளுந்து வேலை செஞ்சவங்க, ஓடி ஆடுறவங்க. இப்போல்லாம் வந்து என்ன நடக்குதுன்னா, உட்காந்த இடத்துல அப்படியே டைனிங் டேபிளில் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம உட்காந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு வந்து படுத்தவங்க மறுபடியும் அதே லைஃப்பில் போகிறதுனால, அதே வழிமுறையில் போகிறதுனால அப்போதான் ரொம்ப சீக்கிரமாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு நோயோ இந்த மாதிரி வருது. இப்போ நீங்கள் சொன்னது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்னு என்னால் அடிச்சு சொல்ல முடியும். அதாவது சாப்பிடும்போது என் நண்பர்கள் கூட வெளியே போனாலும் சரி, ஒரு 2 கிளாஸ் தண்ணியாவது குடிச்சிருவாங்க. சாப்பாடுல அரை சாப்பாடு கூட முடிஞ்சிருக்காது. அப்புறம் பார்த்தா சாப்பாடு அங்கே மிச்சமாயிரும், தண்ணி போயிடும். இப்போ அங்கிள்லாம் சொல்லியிருக்காரு எப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவர் சொல்லுவார், சாப்பிட்ட பிறகு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு, செரிமானத்துக்காக. இந்த கேள்வியை நான் கேட்கும்போது பலர் சொல்லுவாங்க, வாழ்க்கை முழுக்க நான் தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், எப்படி குடிக்கணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னுவாங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு இல்லையா? இப்போ நீரை எப்படி முறையாக குடிப்பது அப்படின்னு நம்ம மக்களுக்கு சொல்லுங்க. நல்ல கேள்விமா. நீங்கள் சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் தாத்தாலாம் தண்ணி குடிக்கும்போது அப்போல்லாம் முறை கிடையாதுமா. வருவாங்க, கை கால் கழுவுவாங்க, ஒரு சொம்பு தண்ணி எடுத்து அப்படியே அண்ணாந்து ஊற்றி குடிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தை பார்த்தோம்னா 1/3 சாலிடாக இருக்குது, 2/3 வாட்டராக இருக்குது. ஜஸ்ட் லைக் தட். அதே மாதிரி நம்ம உடம்புலையும் 1/3 சாலிடு, 2/3 வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த நீர் இல்லாமல் உடல் இயங்காது. அப்போ நீர் நமக்கு கட்டாயம் நம்ம பிறந்ததிலிருந்து வாழும் காலம் முடிய வரைக்கும் தேவை. ஆனால் அதற்கு ஒரு முறை இருக்கிறது. நாம் நாகரிகம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி குடித்தோம்னு வச்சுக்கோங்க, அது நேராக போயிட்டு அந்த உமிழ் நீர் சுரப்பதற்கான வழியை நம்ம அடைச்சிட்றோம். உட்காந்து நம்ம எந்த பாத்திரமாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் உதடு படுற மாதிரி வச்சு குடிக்கும்போது என்ன ஆகும்னா, உதட்டுக்கு நம்ம உடம்புக்குள்ளே ரத்தத்தை உருவாக்குற ஸ்ப்ளீன்னு சொல்லக்கூடிய மண்ணீரலுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது. தண்ணி பட்ட உடனே அந்த மண்ணீரல் ஆக்டிவேட் ஆகும். அப்போ அது என்ன பண்ணும், இந்த தண்ணியிலிருந்து தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதனால் சிப் பண்ணி குடிக்கணும். ஒன்று, ஒரு வாய் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா குறைஞ்சது 10லேருந்து 15 வினாடிகள் வாயில் வச்சுருக்கும் போது தண்ணி நம்ம உடல் சூட்டுக்கு வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கணும். இந்த மாதிரி நம்ம குடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த தண்ணீரால் பல வகையான பயன் இருக்குது. சொல்ல ஞாபகம் வந்தது. ஜப்பானில் மசாரு இமோட்டோ அப்படின்னு ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் தண்ணியினுடைய இயல்பை கண்டுபிடிச்சார். ஒரு ட்ராப் எடுத்து வச்சுக்கிட்டாரு, அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து சொன்னார், ஆகா தண்ணி நீ எவ்வளோ அழகாக இருக்கிற, உன்னை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்குது, உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மைக்ரோஸ்கோப்பில் அந்த தண்ணீரினுடைய வடிவம் ரொம்ப அட்டகாசமாக வந்ததாம். ஒரு நெக்லஸ் மாதிரி, நம்ம விரும்புகிற கலர் மாதிரி வந்துருச்சான். உங்கள் காதில் போட்டுக்கிற தோடு மாதிரி கூட வந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. டர்ட்டி வாட்டர், உன்னை போய் யாராச்சும் கொடுப்பாங்களா, மோசமாக இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே உடனே தன்னுடைய வடிவத்தை அகோரமாக மாற்றிக்கொண்டது. நீங்கள் யார் வேணாலும் நெட்டில் போய் டாக்டர் மசாரு இமோட்டோ ஜப்பான்னு போடுங்க, அந்த பிக்சர்லாம் வந்துடும். இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம், உயிரே இல்லாத தண்ணின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் தண்ணிக்கு இருக்கிற உணர்ச்சி, அந்த தண்ணீர் மட்டும் நமக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீணாக இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம். அதனால் தண்ணீரை நம்ம நேசிக்கணும். தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காதே அப்படின்னு. தாயை பழிக்கணும்னு சொல்ல வரல அவங்க, தாயினும் உயர்வாக சொல்லியிருக்காங்க. அப்போ தண்ணீர் என்பதை நாம் பயபக்தியோடு எப்பொழுது அருந்தி கொண்டிருக்கிறோமோ அந்த தண்ணீரானது உடலுக்குள்ளே போய் ஓடுகின்ற ஓட்டங்களை எல்லாம் சரி செய்து நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்கும். ஐயா, ஒரே உணவை ஒரே அளவா எல்லாரும் சாப்பிட்டாலும் பலர் அது மாதிரி சாப்பிட்றாங்க, ஏன் அவங்களுக்கு நோய்கள் உருவாகிறது? பரவாயில்லைம்மா, நல்லா கேள்வி கேட்குறீங்க.